ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சது ரொம்ப மீந்து போச்சு அப்படின்னா ரீஹீட் பண்ணுவோம். ரீஹீட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஹார்டாயிரும், சாப்பிட நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் தவாவை ஹீட் பண்ணிவிட்டு பரோட்டா சப்பாத்தி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை மட்டும் தெளித்து விடுங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து விட்டாலே போதும். நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படி போட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆயில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஓரங்களில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. உங்களுக்கு நம்ம புதுசாக பரோட்டா எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி கிடைக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த சைடுமே நான் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுருக்கேன். இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சா கூட ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாகி அது நல்லா இருக்காது. அந்த பரோட்டாவோட கரெக்டான டெக்ஸ்டர் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கா? பரோட்டாக்கான அதே டெக்ஸ்டரில் கிடைக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு பரோட்டாவாக இல்லை சப்பாத்தியாக போட்டு எடுக்கணும்னு கிடையாது. இப்போ பாருங்கள், நான் மொத்தம் 3 பரோட்டா இதுலேயே போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக தெளித்து விட்டுறேன். இது ஹீட் ஆனதும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்படியுமே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 பரோட்டா வரைக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நிறைய சப்பாத்தி உங்களுக்கு மீந்து போச்சு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி 2-3 போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 2. இந்த டிப் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. நம்ம கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி உப்பு வந்து நீர்த்து போன மாதிரி ஆயிரும், பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அது ஒன்றும் இல்லை, அரிசி தான். அது இட்லி அரிசியாக இருந்தாலும் ஓகே, இல்லை சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி, எந்த டைப் ஆஃப் அரிசியாக இருந்தாலும் ஓகேங்க. அந்த அரிசியை முதல்ல கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பாக்ஸில் முதல்ல போட்டுருங்க. அந்த பாக்ஸில் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் கல்லுப்பை அதில் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பை சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்படி பண்ணுறப்போ அந்த கல்லுப்பில் ஏற்படக்கூடிய அந்த ஈரத்தன்மை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த அரிசி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உப்பு வந்து எப்போவுமே உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்புங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உப்பு டப்பாவை உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் இது ஏற்கனவே உப்பு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாக்ஸ் தான் இது. பாருங்கள், கீழே அரிசி தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த அரிசி நம்ம 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டின ஏரியாவில் மட்டும்தான், அந்த அரிசியை ஒட்டி மட்டும்தான் உங்களுக்கு உப்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியான மாதிரி தெரியுமே ஒழிய, மற்ற மேலாக இருக்கிற உப்புலாம் எந்த வித பிசுபிசுப்பும் இருக்காது. பாருங்கள், மேலாக இருந்து எடுக்கிறேன். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க உப்பு. அந்த அரிசியை ஒட்டின ஏரியா மட்டும்தான் கொஞ்சமாக உங்களுக்கு உப்பு ஈரமாக இருக்கும். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 3. நம்ம வீட்டில் இந்த கொண்டக்கடலை, வெள்ளை சுண்டல், மற்ற தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிட்டோன்னா வண்டு விழுகாது. இதுவே கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த வண்டு விழுக ஆரம்பிக்கும், வண்டு பூச்சி விழுக ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாணலியை கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த கொண்டக்கடலையை அதில் சேர்த்துட்டு, கொண்டக்கடலையோ இல்லை தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகள் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நம்ம தட் மீன்ஸ் ரொம்ப கருக விடக்கூடாது. லேசாக அதில் சூடு ஏறணும். அந்த தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதோட இந்த ஸ்கின்னில் வந்துட்டு சூடு ஏறுற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும். ஹீட்டோடு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வேர்த்த மாதிரி ஆகி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. ஸோ நல்லாவே ஆறிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வைக்கிறப்போ நீங்கள் ஒரு வருஷமே வச்சா கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை, பூச்சி விழுகாது. டிப் நம்பர் 4. இது பார்த்திங்கன்னா பாகற்காயில் உள்ள கசப்பு யாருக்குமே பிடிக்காதுங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்திங்கன்னா பிடிக்காது அவங்களுக்கு. அதுவும் குட்டீஸ்க்கு சொல்லவே வேணாம், பாகற்காய்னாலே ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். ஸோ இதோட சத்துக்களும் நீங்காமல் அட் த சேம் டைம் அந்த கசப்புத்தன்மை அதிகம் இல்லாத மாதிரி எப்படி சமைக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒன்று மட்டும் பண்ணலாம்.
நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இப்படி பாவக்காயை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஊறினாலே போதுங்க. அந்த அளவுக்கு கசப்பு இருக்காது. இப்படி ஊறினதுக்கப்புறமா நீங்கள் குழம்பா வச்சாலும் சரி, இல்லை நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணாலும் சரிங்க, அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. அந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி களைஞ்ச நீர், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வேணும்னாலும் கொட்டிடலாம். டிப் நம்பர் 5. நம்ம டெய்லி சமையலில் வெங்காயத்துக்கு ஒரு தனி இடம் இருக்குதுங்க. வெங்காயம் இல்லாமல் சமைக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேளையாவது நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணி தான் ஏதாவது ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வெங்காய தோல்களை தூக்கி எறியாமல் அதை என்ன பண்ணுங்கள், ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எதுலையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் விட்டால் கூட போதுங்க. அதோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிரும். இப்போது அந்த தண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் செடிகள் வளர்ப்போம் இல்லையா, பூச்செடியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த செடியாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் ஊற்றிடுங்க. இது மேக்ஸிமம் ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் ஊற விடலாம். ஆனால் நமக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக தெரியும். அந்த இடத்த உடனே க்ளீன் பண்ணால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது சமையல் முடிக்கிற வரைக்குமாவது அந்த வெங்காயத்தோல் வந்துட்டு தண்ணியில் ஊறுற மாதிரி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் செடியில் ஊற்றுங்க. தோலோடு போட வேண்டாம், வெறும் தண்ணியை மட்டும் போடுங்க. ஏன்னா அந்த வெயில் பட்டு தோல் காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு காற்றுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த செடிகள் எல்லாத்துலேயுமே நிறைய பூ விட்டுருக்கும். பாருங்கள் மாதுளம்பழமும் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு சின்ன செடியிலேயே இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. நம்ம டெய்லி மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த பிளேடு வந்து பிளெண்ட் ஆயிரும், அந்த ஷார்ப்னஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன பொருளை யூஸ் பண்ணியே ரொம்ப அழகாக அதை ஷார்ப் பண்ணிடலாம். நீங்கள் இது டிப்பாகவே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அப்பப்போ கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிளேடு வந்து சீக்கிரமாகவே இந்த ஷார்ப்னஸ் போகாது. நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு இருக்குது இல்லையா, கல்லுப்பு அதில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல தூள் உப்பாக கிடச்சிரும். ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு 2 in 1 பர்பஸாகவே யூஸ் ஆகும். பிளேடும் ஷார்ப் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு தூள் உப்பு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 7. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜாரோட மூடியில் ஒரு டயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அரைக்கிற பொருள்லாம் வெளியே செதற ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள ஒரு சின்ன பொருள், இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன் தாங்க. அதாவது நம்ம கடைக்கு டக்குன்னு போக முடியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி அந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு அந்த க்ரிப் இருக்கு இல்லையா, அது மேலே படுற மாதிரி நல்லா போட்டு விட்டுருங்க. இப்போது அது கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அரைக்கிற பொருள் வெளியவும் வராது, க்ரிப் நல்லாவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் நீங்கள் அந்த டியூபை வந்துட்டு மாற்றிக்கலாம். டிப் நம்பர் 8. இந்த டிப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை ஒழிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை இருக்குது இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக எடுத்துகிட்டு அந்த பவுடரை கரப்பான்பூச்சி வரக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா தூவி விட்டுருங்க. அந்த ஸ்மெல் வந்து கரப்பான்பூச்சிக்கு பிடிக்காதுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரப்பான்பூச்சி தொல்லை இல்லாமல் போயிடும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.